சார் விஷயம் நெருங்கிக்கிட்டு இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஏன் காலக்கெடுவை நீடிச்சுக்கிட்டே போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. நிறையா வரலை. நம்ம சொன்ன கணக்கு சரியாக ஒத்து வந்துடுவோம். நான் 1 கோடி போலி வாக்காளர்கள்னு சொன்னேன். 80 லட்சம் வரை வந்துடும்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. ஒருவேளை நான் சொன்னால் 1 கோடி நெருங்கிச்சோன்னு தெரியலை. அதனால தான் உங்கள் சுப்ரீம் இதில் தேர்தல் ஆணையம் வந்து இது எதுக்கு பிரச்சனை, காலக்கெடு இன்னும் கொடுப்போம், வராங்களான்னு பார்ப்போன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தனும் வரல, எல்லாம் செத்தவன் பூரா வரலை. என்னடா இத்தனை பேர் செத்துட்டாங்களேன்னு பார்த்தாங்க, வரலை யாருமே. இடமாரியில் இவ்வளோ பேர் இருக்கடா, வரல. ஆனால் இவன் பூரா ஓட்டு போட்டுருக்கான். 2021 சட்டமன்ற தேர்தலில், 2024 சட்டமன்ற தேர்தலில், 2019 பாராளுமன்ற தேர்தலில் இத்தனை பேரும் ஓட்டு போட்டுருக்கான். அதனால தான் 40க்கு 40. அப்போ எப்படி ஊரை ஏமாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ தொழில்நுட்பம் பயங்கரமாக ஆயிடுச்சு. அங்கே இருந்த சாஃப்ட்வேர் ஒன்று போட்டாங்கன்னா ஒரே பேரில் எத்தனை வந்திருக்கா எல்லாம் அடிச்சிடும். ஒரு பேர் தான் இருக்கும். ஸோ கள்ள ஓட்டு போட முடியாது. இடம் மாதிரி போனாங்களா, ஆதாரத்தோட வா போடுறாங்க. 2005க்கு அப்புறம் அந்த அட்ரஸில் இல்லையா, ஆதாரத்தோட வா எல்லாம் எடுத்துட்டாங்க சாஃப்ட்வேர். அதனால் இந்த கூட்டம் ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் சார் இதில் இப்போ துடிக்கிறாங்க இவங்க. மம்தா பானர்ஜி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அமித்ஷா மிகவும் ஆபத்தானவருங்கிறாங்க. இப்போ தான் தெரிஞ்சதா அமித்ஷா ஆபத்தானவர்னு? இப்போ தான் தெரிஞ்சதா மம்தா பானர்ஜிக்கு? ஆரம்ப கட்டத்தில் எல்லாத்துக்கும் தெரியுமே அமித்ஷா ஆபத்தானவருங்கிறது எல்லாருக்கும் அப்போவே தெரியும். ஈடி இப்போ அடிக்கிற அடி ரைடு எல்லாம் அடிக்கும்போதே உங்களுக்கு தான் புரிஞ்சிருக்குமே அமித்ஷா மிகவும் ஆபத்தானவர். அமித்ஷா கிட்ட போதுனா என்ன நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. அதனால் அமித்ஷா ஆபத்தானவர் தான். அதனால தான் நம்ம திராவிட கூட்டம் வந்து நிர்மலா சீதாராமன்ட்ட போய் க்யூவில் நிற்கிறாங்க. அமித்ஷாட்ட போய் க்யூவில் நிற்க முடியாது. ஆனால் முக்கியமான கட்டங்களில் வேண்டியவர்கள் போய் அங்கே நின்று காரியம் சாதிச்சுக்குவாங்க அமித்ஷாட்ட. ஆனால் எல்லா விஷயத்திலும் கிட்டக்க போக மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ரூட்டு. நிர்மலா சீதாராமன் பாவம் நல்லவர், வாங்க சார் அப்படிம்பாங்க. நம்ம ஆணு காலில் விழுவாங்க, ரொம்ப கொஞ்சம் இறக்கப்பட்டவங்க, சரின்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படின்னு தான் அங்கே போகல அமித்ஷாட்ட. என்ன காரணம் சொல்கிறாங்க இவங்க மம்தா பானர்ஜி, இந்த அமித்ஷா இருக்காரு, 1.5 கோடி வாக்காளர்களை என்னுடைய இதில் இருந்து நீக்கிட்டாங்க. அவன் நீக்காமல் என்ன பண்ணுவாங்க? 1.5 கோடி வாக்காளர்களும் பங்களாதேஷிலேருந்து வந்தோம். நீங்களும் இதே மாதிரி செத்தமை இதே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இவங்களவுக்கு கள்ள ஓட்டை உங்களால் போட முடியலை. நீங்கள் இதுக்கு முன்னாடி கள்ள ஓட்டெல்லாம் போட. ஆனால் இந்த இவங்க இருந்தால் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல வெளிநாட்டுக்காரவங்க. அதனால் நீக்குகிறார் அமித்ஷா. அமித்ஷா ஆபத்தானவர் இல்லை, சட்டப்படி நடந்துக்கிட்டு இருக்கார். சொல்லிட்டார், பீகாரில் ஒழிச்ச மாதிரி மேற்கு வங்காளத்தையும் தமிழ்நாடையும் பாரியாக சார் வந்தோடனே உங்களை காலி பண்ணிடுறேன்ட்டு. அதனால் அங்கே ஒரு 1.5 கோடி போச்சு காலி. இவங்க மம்தா பானர்ஜி நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 1 கோடி போகும்போது இங்கேயும் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அமித்ஷா ஆபத்தானவராகவே இருக்க வேண்டும். யாரும் தமிழ்நாட்டிலிருந்து அமித்ஷாவை போய் தைரியத்துடன் சந்திக்கக்கூடாது. நிர்மலா சீதாராமனும் ஆபத்தானவராக மாற வேண்டும். அடைக்கலம் வழக்குகளில் மாட்டிக்கொண்ட அடைக்கலம் தேடி வரும் யாருக்கும், திராவிடத்தைச் சேர்ந்த யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது. ஏற்கனவே சில உதவிகளை செஞ்சு அவங்கள காப்பாற்றிட்டீங்க. இனிமேல் அந்த உதவி உங்களிடமிருந்து அவர்கள் பெறக்கூடாது. நிர்மலா சீதாராமன் அவர்களே, அமித்ஷாவை போல நீங்களும் ஆபத்தானவராக இருங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பதிய விரும்பும் கருத்து. அடுத்தது விஜய் பற்றி இன்னொரு ஒரு திருப்பூர் எம்எல்ஏவான், திமுக எம்எல்ஏ, எம்ஜிஆரை பார்த்து ஏமாந்தது போல் விஜயை பார்த்து ஏமாந்துடாதீங்கிறது. அது வந்து குழந்தை மனசுல சினிமா பார்த்தா எம்ஜிஆர் ஏமாந்த மாதிரி இப்போ இந்த விஜய்கிட்ட ஏமாந்தக்கூடாது. இதுதான் உள்ள பாயிண்ட். எம்ஜிஆர் பற்றி எங்கேயே ஏமாந்தீங்க? எம்ஜிஆரால் நல்ல வழியிலுக்கு போனவங்க தான் நிறைய பேர். அவர் படத்தில் கூட குடிக்க மாட்டார்ப்பா. எம்ஜிஆர் படத்தை பார்த்து நல்ல வழியில் தான் நிறைய பேர் போனாங்க. ஐயோ தலைவர் குடிக்க மாட்டேங்கிறாரு, நம்மளும் குடிக்கக்கூடாது அப்படின்னு போனாங்க. எம்ஜிஆர் பற்றி ஏமாந்தவங்களாக இருக்காங்க. எம்ஜிஆர் படத்தில் போய் ஒரு படத்தில் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் காசு கொடுக்காமல் வந்துடுவார். படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த சீனை எடுத்து முடிச்சுட்டாங்க. எம்ஜிஆர் கூப்பிட்டு சொன்னார் டைரக்டரை, யோ சாப்பிட்டுட்டு நான் காசு கொடுக்காம நீ வந்து சீனை வச்சுட்ட, என் தொண்டன் பூரா நாளைக்கு சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டான், அதனால் அதோட இன்னொரு சீனை சேருன்னாரு. என்னென்னா அவரே எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டோம், நம்ம சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம இந்த தாயத்தை விற்றாச்சு அந்த காசை திருப்பி கொடுக்கணும்னு ஒரு டைலாகை சரியானார். எதுக்கு சேர்த்தாரு? அவர் படத்தை பார்த்து ஏமாறக்கூடாது, யாரும் அவர் படத்தை பார்த்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சேர்த்தார். விசில் அடிக்கிற மாதிரி ஒரு பாட்டில் வந்தது, விசில் அடிக்க மாட்டேன்ட்டார். காரணம் என் ஆளுங்கள் பூரா விசில் அடிக்கிறது தப்பு அந்த காலத்தில்.
என் ஆள் பூரா விசில் அடிப்பான், நான் விசில் அடித்தா அப்படின்னு சொல்லி அதுக்கு வேறு டூப்பை போட்டு அவங்களே விசில் அடிக்க வச்சார் படத்திலேயே. இப்படி நல்ல விஷயங்களை இப்போ இதில் போதித்தவர் எம்ஜிஆர். காதல் இது கூட பார்த்தீங்கன்னா இவரே வந்து கதாநாயகியை காதலித்த மாதிரி சீனே வராது. கதாநாயகி தான் இவர் மேலே விருப்பப்படுவது போல் சீன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அமைச்சவர். இப்போ விஜய் என்னாச்சு, அவர் வந்தால் ஏமாந்துருவாங்கங்கிறீங்களா அவர் படத்தை பார்த்து? இப்போ விஜய் வந்து 200 கோடி வாங்குறாரு. இப்போ 4-5 படம் நடித்தாலே 1000 கோடி நடிச்சிட்டாரு, ஹிட்டு. இப்போ இந்த பணத்தை வச்சா அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா லஞ்சம் வாங்க மாட்டார், எலெக்ஷனில் நிற்கிறவன்ட்ட பணம் வாங்க மாட்டார். நீங்கள் என்ன பண்ணீங்க? போன தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் நின்றவன்ட்ட 1 கோடி ரூபா சீட்டு கொடுக்கறதுக்கு வாங்கினீங்களா இல்லையா? எம்எல்ஏ சீட்டுக்கு நின்றவங்ககிட்ட 5 கோடி ரூபா வாங்கினீங்களா இல்லையா? எம்பி சீட்டில் நின்றவங்களுக்கு 10 கோடி ரூபா வாங்கிட்டு தானே சீட்டு கொடுத்தீங்க. நீங்கள் இப்படி எல்லாம் பணம் வாங்கிட்டு அவன் நாளைக்கு பதவிக்கு வந்த உடனே மக்கள்கிட்ட கொள்ளையடிப்பானா இல்லையா? கவுன்சிலர் பூரா கொள்ளையடிக்கிறான். நான் கேட்டேன் 2 கவுன்சிலர்கிட்ட, ஐயா எனக்கு சீட்டே 1 கோடி வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க, கொடுத்த பணத்தை நான் இப்படித்தான் சம்பாதிக்கணுங்கிறாங்க. அப்போ ஊழல் எங்கே உருவாகுது? ஊற்றுக்கண்ணே இவங்ககிட்ட இருந்து தான் உருவாகுது. இப்போ விஜய் அந்த வேலையை செய்ய மாட்டார்ல, சினிமா நடிகர்கள்னு சொல்கிறவங்க அதை செய்ய மாட்டாங்கல்ல. எம்ஜிஆர் 1980 எலெக்ஷனில் நிற்கணும், பணம் இல்லை. எல்லோரும் சொன்னாங்க எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, ஆளுக்கு 10 லட்சம். அப்போ 10 லட்சம் பெருசு, ஆளுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னா. அப்போ தான் எம்ஜிஆர் சொன்னாரியோ அவன்கிட்ட 10 லட்சம் வாங்கிடுவேன். அந்த 10 லட்சத்தை கொடுத்ததுக்கு அவன் போய் மக்கள்கிட்ட போய் சம்பாதிக்க பார்ப்பான். ஸோ ஊழல் ஆரம்பிக்கிறதே இங்கே தான். அவங்க பணம் எனக்கு வேணாம், என் பணத்தை வச்சு நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லி சத்யா ஸ்டூடியோவை திருச்சி அடைக்கலராஜ் எம்பியாக இருந்தார், காங்கிரஸை சேர்ந்தவர். சத்யா ஸ்டூடியோவை அடைக்கலராஜிட்ட 40 லட்சத்துக்கு அடமானம் 1980 வச்சு அந்த பணத்தில் செலவு பண்ணார் எம்ஜிஆர். இதே இவர் இருக்கார் ஈரோடு முத்துசாமி, அவர் பஸ்ஸுங்கெல்லாம் நிறையா ஓடிக்கிட்டு இருந்தது அவருக்கு. அந்த ரூட்டு பஸ்ஸு எல்லாம் விற்று பணத்தை கொடுத்தாரு ஈரோடு முத்துசாமி, சொந்த பணத்தை செலவழித்தார். இந்த திருப்பூர் எம்எல்ஏவா எம்ஜிஆரை பார்த்து ஏமாந்தது போல் விஜயை பார்த்து எம்ஜிஆரை பார்த்து ஏமாறல. விஜயும் அவங்கெல்லாம் சம்பாதிச்சிட்டாங்க. நீங்கள்லாம் சம்பாதிக்காமல் அரசியலில் வந்து வியாபாரமாக்கணும்னு நினைக்கிறாளுங்க. நீங்கள் போய் விஜயை பற்றி எம்ஜிஆரை பற்றியோ குறை சொல்லலாமா? காஞ்ச மாடு கம்பில் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த கம்புங்கிறது ஒரு இது, அதை விதைப்பாங்க, தாவரம் அது. இந்த காஞ்ச மாடை விட்டால் அந்த கம்பு உள்ளே பூந்தா அந்த கம்பும் தான் அவ்வளவு நல்லா சாப்பிடும், ஒரு வழி பண்ணிடும், அந்த இதையே அழித்து விடும். அது மாதிரி காஞ்ச மாடு கம்பில் விழுந்தது தான் உங்கள் கதை. உள்ள அரசியலுக்கு வந்துட்டால் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வெளிநாடுகளில் முதலீடு செய்கிற கூட்டம் நீங்கள். எம்ஜிஆரை பற்றியும் விஜயை பற்றியும் பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நீங்கள் திராவிடம் சிந்திக்க வேண்டும்.